அவங்களுக்கு அந்த அதே ஊதியம் தரப்படும். அந்த ஊதிய சொல்றாங்க ஊதியம் அதே ஊதியம் தரப்படும். இல்ல ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில வந்து ஃபர்ஸ்ட் சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபர்ஸ்ட் பணியில சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்ல நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி, அவங்க சார்பாகவும் 2 வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்துல வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இல்ல நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். ஊதியத்திற்கு மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா? அடுத்த கட்ட நிறைய இல்ல இப்ப நீதி அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன்.